இன்றைக்கி நான் இஞ்சி தொக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் வந்து அதாவது இஞ்சி துருவின இஞ்சி வந்து இந்த கப்பில் எடுத்துருக்கேங்க. இதே அளவு வந்து வெல்லமும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவு, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் மிளகா இருக்குது இல்லைங்களா, காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு 4, அப்புறம் வந்து உப்பு, பெருங்காயம், தூள் பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் வந்து புளி வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி அதை வந்து அந்த புளி கரைசலை எடுத்து வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பொடி வந்து என்னென்னா கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து தனியா, வெந்தயம், ரெட் சில்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது கடுகு அரை ஸ்பூனு, காரம் வந்து ஒன்றே எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இஞ்சி போடுறதுனால ஒன்று, அப்புறம் வந்து தனியா ஒரு அரை டீஸ்பூனு, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இஞ்சியை வந்து நம்ம வாயில் அகப்படும், அது வந்து காரமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இஞ்சியை வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே போடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி தாளிச்சிடலாம். ஒரு கடாயை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு உளுந்தெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தாளிச்சிடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஃப்ரை ஆகட்டும். வெள்ளத்தில் வந்து மண் இருக்குங்கிறதுனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்றேங்க. இதை ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சியை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். நல்லா வந்து அதை வதங்கிடுச்சுங்க. திரும்பி தான் போட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ரொம்ப காரம் இருக்குங்கிறனால தான் கொஞ்சம் புளியும் வெல்லமும் போடுறோம். இஞ்சி காரமாக இருக்குங்கிறனால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது போர் சாத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஊறுகாய் மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அதை அரைச்ச மசாலாவையும் போட்டுடலாங்க. தனியா பொடிலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தனியா இதெல்லாம் அதெல்லாம் வந்து போடலாம். காரம் வந்து கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இஞ்சியே காரம் வரனால பச்சை வாசனை போகட்டும் நல்லா. இப்போ அந்த வெல்லம் கரைச்சி வச்சேன் இல்லைங்களா, அந்த வெல்லம் வந்து பாகெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டுங்க. இப்போ புளி தண்ணி அதெல்லாம் போட்டிருக்கேன். தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா சுருண்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக வரும். உப்பு அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க இது. நல்லது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போடாதனால கொஞ்சம் எண்ணெய், இது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை, இது வந்து நேச்சுரல்னால கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டிருக்கேன். உப்பும் அப்புறம் பெருங்காயமும் போட்டு இறக்கிடலாம். டேஸ்டியான இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம வந்து மாதக்கணக்காக வச்சுக்கலாம். பட் ஆனால் தண்ணி படாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். இது வந்து உப்பு, காரம், புளிப்பு, லேசான அந்த வெந்தயம் போட்டது அந்த டேஸ்ட்டு எல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மோர் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.